இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். வாங்க தியானிக்க போகலாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். Beloved in Christ, we greet you all in the name of our Lord Jesus Christ. 1 கொரிந்தியரின் புத்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனம். The book of 1 Corinthians chapter 13 verse 13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. And now these three remain, faith, hope and love, but the greatest of these is love. நாம் ஒருவரிடத்தில் அன்பு என்பது என்ன என்று கேட்போமானால், If you ask a person what is love, அவர்கள் சொல்வார்கள் அன்பு என்பது ஒரு வெதுவெதுப்பான உணர்வு என்றும், they will tell you that it is a warm feeling, பசுமையான பாசம் என்றும், and it is an evergreen affection, நமக்கு நல்ல உணர்வுகளை தருவதும் என்றும் பதிலளிப்பார்கள். and that it gives a good feeling. ஆனால் அன்பு என்பது ஒரு வினைச் சொல்லாய் இருக்கிறது. But love is a verb. அன்பு ஒரு செயல் வார்த்தையாய் இருக்கிறது. Love is an action. அன்பை செய்கிற செயலினாலே காண முடியுமோ ஒழிய, Love can be seen by a doing action. அன்பை பேசுகிற வார்த்தையினால் நாம் காண முடியாது. You can't see love by a spoken word. 1 யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம் என்றால், If you read the book of 1 John chapter 3 verse 18, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. it says, Dear children, let us not love with words or tongue, but with action and in truth. நாம் அன்பு கூறுகிறோம் என்று சொல்வது நல்லதுதான். It is good to say that we love, என்றாலும் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லிவிட்டு, but yet if you say I love, நம்முடைய செய்கைகள் அதுக்கு மாறாக இருந்தால், and if your actions are contrary to it, நாம் பொய் சொல்லுகிறோம் என்று அர்த்தமாகிறது. it means that we are lying. அன்பு செயலில் இருக்க வேண்டும், அது காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible tells us that love should be in action and should be seen. 1 கொரிந்தியர் புத்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம் என்றால், If you read the book of 1 Corinthians chapter 14 verse 1, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள் என்று சொல்லுகிறது. it says, Follow the gift of love and eagerly desire spiritual gifts, especially the gift of prophecy. அன்பை நாட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible tells us to follow the way of love. அதாவது அன்பை நாம் பின்தொடர வேண்டும், அதை தேட வேண்டும், அதை நம்முடைய வாழ்வின் முக்கிய குறிக்கோள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible tells us that we should seek love, we should eagerly desire love, and we should make it our highest goal. இந்த பூலோக வாழ்விற்கு பின்பு, After our earthly life, இந்த பூமியிலிருந்து நாம் எடுத்து செல்வது இந்த அன்பு மாத்திரமே. all that we take with us is only love. நம்முடைய செல்வம், அழகு, பணம், பதவி இவைகளில் ஒன்றையும் நாம் எடுத்து செல்ல முடியாது. We can't take with us riches or beauty, money or position with us. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, நம்முடைய வாழ்வில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்ற அன்பை மாத்திரமே எடுத்து செல்ல முடியும். But we can only carry love that is given to us through the Holy Spirit and through Jesus. அன்பு மாத்திரமே நிச்சய மதிப்பும் சாரமும் உள்ளது. Only love is eternal and it has eternal essence. 1 யோவானின் புத்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம் என்றால், If you read the book of 1 John chapter 5 verse 3, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதை அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. it says, This is the love for God, to obey His commands, and His commands are not burdensome. தேவ அன்பு என்பது நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதாகும். To love the Lord is to obey His commands. 2 யோவானின் புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம் என்றால், If you read the book of 2 John chapter 1 verse 6, நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு, நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. it says, And this is love, that we walk in obedience to His command. As we have heard from the beginning, His command is to walk in love. அன்பு என்பது நாம் தேவனுடைய கோட்பாடுகளில், கட்டளைகளில் நடப்பது என்று வேதம் சொல்லுகிறது. The Bible tells us that love is an obligation and a command to walk in it. ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம் என்றால், If you read the book of Romans chapter 13 verse 8, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல்
மற்றொன்றிலும் ஒருவருக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. Let no debt remain outstanding except the continuing debt to love one another. For he who loves his fellow man has fulfilled the command. ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம் என்றால், If you read the book of Romans chapter 13 verse 10, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுதலாய் இருக்கிறது. it says love does no harm to his neighbor, therefore love is the fulfillment of the law. அன்பு ஒருவருக்கும் பொல்லாங்கு செய்யாது, அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. Love does no wrong to others, so love fulfills the requirements of God's law. நாம் தேவனுடைய கோட்பாடுகளில் நடக்கும்போது அன்பில் நடக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. It means when we walk in love, we fulfill the law. அன்பு நீடி சாந்தமும் தயவும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. The Bible tells us that love is long suffering and patient. அதன் அர்த்தம் என்னவென்றால், அன்பு கொடுப்பது, சுயநலம் இல்லாதது, மற்றவருடைய நலனை கருதுவது என்பதாகும். Which means love always considers others good, it is selfless and it gives. இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார். Concerning this, our Lord Jesus says in the Gospel of Matthew chapter 7 verse 12, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமுமாம். Do to others whatever you would like them to do to you. This is the essence of all that is taught in the law and the prophets. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். Jesus tells us to do to others what you would want them to do to you. நம்மால் ஏன் மற்றவர்களை அன்பு கூற முடியவில்லை என்றால், If you ask why is it not possible for us to love others, பாவம் என்கிற கோட்பாடுக்குள் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். it is because we are entangled into the law called sin. பாவ கோட்பாடு என்பது சுயநலம் என்பதாகும். And the law of sin is selfishness. ஆனால் ரட்சிப்பு இந்த சுயநலத்திலிருந்து நம்மை விடுதலை செய்கிறது. But salvation has liberated us from selfishness. நம்மில் பலரும் பல வேளைகளில் நினைப்பதுண்டு, Many of us at many times think அவர்கள் என்னில் அன்பு கூறவில்லை, அவர்கள் என்னை நேசிக்கவில்லை, அவர்கள் என்னை அழைக்கவில்லை, that they have not called me, they have not loved me, அவர்கள் என்னை மதிக்கவில்லை, அவர்களுக்கு என்னுடைய மனவேதனை புரியவில்லை, அவர்கள் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று. that they have not done anything for me, they don't understand me and they have no regards for me. ஆனால் இயேசு சொல்லுகிறார், மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ But Jesus says whatever you expect others to do to you, இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் செயலில் காண்பியுங்கள் என்று. you exhibit it through your deeds. அப்பொழுது நீங்கள் எதிர்பார்க்கும் அன்பு அவர்களில் உருவாகும் என்று சொல்லுகிறார். Then the love that you expect from them will be formed within them. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனத்தில் இயேசு இப்படியாக சொல்லுகிறார். In the Gospel of Luke chapter 6 verse 38, Jesus says, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்களுடைய மடியில் போடுவார்கள், நீங்கள் எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி உங்களுக்கு அளக்கப்படும் என்று. Give and it shall be given to you, a good measure, pressed down, shaken together and running over, it will be poured into your lap. For with the measure you use, it will be measured to you. ஆகையால் மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அந்த அளவின்படியே நாம் அவர்களுக்கு செய்வோம். Therefore let us do to others what you expect others to do to you. நாம் நம்முடைய அன்பை நம்முடைய செயலில் காண்பிப்போம். Let us express our love in our deeds. அப்பொழுது நாம் எதிர்பார்க்கும் அன்பு அவர்களில் உருவாகும். And the love that we expect from them will be formed within them. அது பல மடங்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நம்மிடத்தில் திரும்பி வரும். It will be multiplied and it will be pressed down, shaken together, running over. ஆகையால் அன்பை விதைப்போம், அன்பை அறுப்போம். Therefore let us sow love and reap love. கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we close our eyes in prayer? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father, நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். we thank you for the word that you have spoken to us. அன்பை குறித்து நீர் கொடுத்த வெளிப்பாட்டிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for giving us a revelation about your love. வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும் என்ற சத்தியத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். Let us not merely love by word but by action and by truth. உம்முடைய தெய்வீக அன்பை எங்களுடைய உள்ளத்தில் ஊற்றி இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you because you have poured your godly love within our hearts. அந்த தெய்வீக அன்பை செயலில் காண்பிக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். We pray that you may enable us to prove it by our actions. அன்பை கொடுத்து அன்பை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யுங்க. Help us to give love and to receive love. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' matchless name we pray. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. வணக்கம் நண்பர்களே,
தமிழ் டாப் செய்யா யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றுதான் புதிதாக சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சேனலை பாருங்க.